யாழில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஊடக சந்திப்பு. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் சிங்கள வேட்பாளர்கள் இணைந்து போட்டி. விபத்துகளை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைப்பு. சிவில் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடல். 6 தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. மேற்குலகின் பாதுகாப்பை எதிர்பார்த்த பிரபாகரன், சரத் வீரசேகர. மாற்றுத்திறனாளி இருவருக்கு மின்சார சக்கர நாற்காலி வழங்கி வைப்பு. வன்னியில் முதலாவது வேட்புமனுவை தாக்கல் செய்தது ஜனசெத பெரமுன. ஜனாதிபதியை சந்தித்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர். வடக்கு உட்பட 4 மாகாணங்களை அச்சுறுத்தும் டெங்கு நோய், அதிகரித்த மரணங்கள். சுமந்திரன் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றம் செல்ல வேண்டும், தம்பிராசா சவால். 2ஆம் நாளாகவும் தொடரும் IMF உடனான கலந்துரையாடல். சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான மீளாய்வு, புதிய அரசாங்கத்தின் நகர்வு. யாழில் மதுபான சாலை அமைப்பதற்கு எதிராக போராட்டம். சங்கு சின்னம் பொது தேர்தலில் பயன்படுத்தப்படக்கூடாது, யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் சிங்கள வேட்பாளர்களை இணைத்து போட்டியிடும் முகமாக சுயேட்சை குழுவாக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக கலாநிதி சிதம்பரமோகன் தெரிவித்துள்ளார். கலாநிதி சிதம்பரமோகன் ஏறக்குறைய 42-50 வருடங்களுக்குள்ளால் நான் அரசு சேவையிலும் பொது சேவையிலும் இலங்கையிலும் சர்வதேசத்திலும் இருந்த ஒன்று வகையில் இறுதியாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் உயர்நிலை அதிகாரியாக செயலாளராக இருந்தவன் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் தமிழ் மொழி அமலாக்கம், விசேடமாக தமிழ் மொழி அமலாக்கத்தையும் சிங்கள மொழி அமலாக்கத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு அதிகாரி என்ற வகையில் மாத்திரமல்ல, என்னுடைய ஓய்வு காலத்திற்கு பின்பு நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு மரண விசாரணை அதிகாரியாக, உயரிய அதிகாரியாக சேவை செய்து தற்போது நான் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் ஒரு விவசாய சம்மேளனத்தின் தலைவராக இருந்து விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக என்னுடைய உறவுகளுக்கு வணக்கம். என்னை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்று 4ஆம் திகதி இலங்கைக்கான பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்திற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். நீண்ட கால அரசியல் அனுபவம் என்ற வகையில் 1977ஆம் ஆண்டு நவசமஜமாஜ கட்சியின் ஆரம்ப உறுப்பினராகவும் அதனுடைய இன விவகார செயலாளராகவும் அதன் பின்பு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தேசிய இன விவகார சர்வதேச செயலாளராகவும் இருந்தான். ஏறக்குறைய 40-50 வருடங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய அரச சேவையில் இருந்தவன் என்ற வகையில் நீண்ட அனுபவம் கொண்ட நான் இந்த முறையில் நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்கின்ற வேளை தமிழ் மக்களுடைய இன விவகாரம் சம்பந்தமாக ஒரு முறையான வேடத்திட்டத்துடன் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே 70 வருடங்களுக்கு மேலாக இருந்த இனப்பிரச்சனை இன்னும் தீர்க்கப்பட முடியாமைக்கான ஒரு காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை ஒரு காரணமாக இருக்கின்ற போதிலும், தென்னிலங்கையிலும் இனங்களுக்கிடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களிடமும் ஒரு வேலைத்திட்டம் இல்லாமையுமே காரணம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலாவது என்னுடைய நீண்ட கால அனுபவத்தின் ஊடாக இன விவகாரம், மொழி விவகாரம், மத விவகாரம், தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை, விசேடமாக வடகிழக்கு இணைப்பு, 13வது அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரம், இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற அதிகாரங்கள், இவை சம்பந்தமாக ஒரு முறையான அரசியல் அணுகுமுறையை கையாள்வதற்கான சகல தகுதியும் எனக்கு இருக்கின்றது என்ற வகையில் வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை நான் பாராளுமன்ற ஜனநாயக தேர்தலில் எந்த தேர்தலிலும் முகம் கொடுக்காத போதிலும் பல அரசியல் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தவன் என்ற வகையில், பல வெற்றிகரமான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தவன் என்ற வகையில் இலங்கையிலே மொழி அமுலாக்கம் என்னுடைய காலத்தில் தான் முழுமையாக நடைபெற்றது என்ற வகையில் அதற்கு பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தவர் என்ற வகையில், தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் நீண்ட காலம் வேலை செய்தவர் என்ற வகையிலும் இம்முறை ஒரு சுயாதீனமாக போட்டியிடுகின்ற ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்கு பிரதானமான காரணம் கட்சி அரசியல் இன்று பலகீனமாக தோல்வியடைந்துள்ளது.
அது சிங்கள கட்சி அரசியலாக இருக்கட்டும் அல்லது தமிழ் கட்சி அரசியலாக இருக்கட்டும், கட்சி அரசியல் தங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக கட்சிகளை பயன்படுத்தியதனுடைய விளைவு இன்று வெகுசன தொடர்பு சாதனங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஊழல் எந்த வகையில் இருக்கிறது, சிங்கள அரசியல்வாதிகளுடைய ஊழல் எந்த வகையில் இருக்கிறது என்ற வகையில் அவர்கள் இன்று மறுபுறம் கூறுகின்ற ஒரு காரணம் எதிர்கால இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று. எதிர்கால இளைஞர்கள் வழிவிடுவதல்ல, அவர்கள் முன்வர வேண்டும். எதிர்கால இளைஞர்களுக்கு யாரும் வழிவிட வேண்டிய தேவை கிடையாது, அவர்களும் முன்வர வேண்டும். அரசியல் ரீதியில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமையை அங்கீகரிக்காத வரை சிங்கள அரசியலும், சிங்கள மக்களுடைய அரசியலை சர்வதேசத்தில் அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற நிலையில் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே ஆகும். ஆகவே இந்த நாட்டில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் அனைவரும் இலங்கையர் என்ற ஒரு எண்ணத்துடன் உருவாக்கக்கூடிய ஒரு பொதுவான சூழலை உருவாக்க வேண்டும். அந்த சூழல் இன்று இலங்கையினுடைய தலைப்பீடமாக இருக்கின்ற யாழ் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குழு தலைவராக மாத்திரம், நான் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அல்ல, ஒரு குழு தலைவராக, ஒரு வழிகாட்டியாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றேன். இதில் விசேடமாக ஊடகவியலாளர்கள், கல்வியலாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், கலைஞர்கள், சிவில் தலைவர்கள் பலரும் போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கின்றபடியினால் என்னுடைய நம்பகத்தன்மை, என்னுடைய நேர்மை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய கரங்களின் சுத்தம் ஆகியவற்றை மட்டுமே முதலீடாக வைத்து இம்முறை யாழ் மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவராக நான் போட்டியிட விரும்புகிறேன். விபத்துகளை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் உறக்கத்தினால் பல வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் காவல் கொள்ளப்படுகின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி கஷாயம் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றமை சிறப்பம்சம் என வாகன சாரதிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். மேற்குலகம் தன்னை பாதுகாத்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் என புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கடைசி நொடியில் நம்பிக்கொண்டிருந்தார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேற்குலகம் தன்னை பாதுகாத்து வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லும் என புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கடைசி நொடி வரை நம்பிக்கொண்டிருந்தார் என தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரத் வீரசேகர. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேசியவாத முகாமை இல்லா தொழிப்பதற்கான சூழ்ச்சி தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ஷதான் முடிவு கட்டினார். ஆனால் தலிபான்களை ஒழித்து கட்ட முடியாமல் நேட்டோ அமைப்பு இன்னமும் திணறுகின்றது. 1987 ஆண்டின் போது இடம்பெற்ற வடமராட்சி சமர் மேலும் 3 நாட்களுக்கு நீடித்திருந்தால் அன்றே பிரபாகரனை பிடித்து புலிகளை ஒழித்திருக்கலாம். ஆனால் இந்தியா வந்து பருப்பு போட்டு அன்றைய ஜனாதிபதியை மிரட்டி போரை நிறுத்தியது. 2009 ஆண்டு போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய தருவாயிலும் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தனர். போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்தனர். மேற்குலகம் வந்து விமானத்தில் தன்னை அழைத்துச் செல்லும் என பிரபாகரன் இறுதிக்கட்டம் வரை நம்பினார். மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேசத்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை. அதனால் தான் மஹிந்தவை சர்வதேசம் பகைத்துக் கொண்டுள்ளது. ஜெனீவாவிலும் தீர்மானங்கள் வர தொடங்கின. போலியாக போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்றார். இடுப்புக்கு கீழ் இயங்காத மாற்றுத்திறனாளி இருவருக்கு மின்சாரத்தில் இயங்கும் சக்கர நாற்காலி இன்று தினம் வழங்கி வைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியின்மையால் சிரமத்திற்குட்பட்டிருந்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக சமூக நலனுக்காக சேவைகளை வழங்கி வரும் நார்த் ஈஸ்ட் பீப்பிள் வெல்ஃபேர் அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தினால் மின்சார சக்கர நாற்காலிகள் திருகோணமலை கிளிநொச்சியை சேர்ந்த இருவருக்கு இன்றைய தினம் காலை ஏனையின் வீதி மாங்குளம் எரிபொருள் நிலையத்திற்கு அருகாமையில் வைத்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த மின்சார சக்கர நாற்காலிகள் அன்றாட வாழ்வில் மிகப்பெரிய உதவியாக இருப்பதுடன் அவர்களின் இயல்பாடு செயற்பாடுகளை முக்கியமாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை சுலபமாக்குவதற்கும் முக்கிய பங்காற்றும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பலரும் இந்த நலத்திட்டத்தின் மேன்மையை பாராட்டி சமூக சேவையில் நிறுவனத்தின் பங்களிப்பு சிறப்பானது என்று கூறினர்.
நிர்வாக பொறுப்பாளர் சத்யசீலன் சத்யராஜ் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி அமைப்பினர், நிறுவன ஊழியர்கள், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், மாதர் சங்கத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதலாவது வேட்புமனுவை ஜனசெத பெரமுன கட்சி தாக்கல் செய்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஜனசெத பெரமுன தனது வேட்புமனுவினை இன்றைய தினம் தாக்கல் செய்துள்ளது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் மற்றும் ஆதரவாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரபல பாடசாலைகளான கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி மற்றும் முழங்காவில் மகா வித்தியாலயம் அணிகள் மோதும் 7வது தர்ம முழக்கம் துடுப்பாட்ட தொடர் இன்று மற்றும் நாளை ஆகிய தினங்களில் தர்மபுரம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போட்டி 2016, 2017, 2018 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற போதும் நாட்டின் கோவிட் மற்றும் நாட்டின் அசாதாரண சூழ்நிலைமை காரணமாக 2020, 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் நடைபெறவில்லை. இதுவரை நடைபெற்ற 6 போட்டிகளில் தர்மபுரம் மத்திய கல்லூரி 4 போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதுடன் முழங்காவில் மகா வித்தியாலயம் 1 போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்திருக்கின்றது. 7வது தர்ம முழக்கம் துடுப்பாட்ட தொடருக்கு தர்மபுரம் மத்திய கல்லூரி அணிக்கு ரொபின்சனும் முழங்காவில் மகா வித்தியாலய அணிக்கு சதாமாறனும் தலைமை தாங்க உள்ளனர். இன்றைய முதல் நாள் போட்டியை நாணய சுழற்சியில் முழங்காவில் மகா வித்தியாலய அணியினர் வெற்றி பெற்று முதலில் கள்ளத்தடுப்பை தேர்வு செய்தனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் இது குறித்து தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க முடிந்ததை கௌரவமான விடயமாக கருதுகின்றேன். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துச் செய்திகளை தெரிவித்தேன். இந்திய இலங்கை உறவுகளுக்கான அவரது அன்பான உணர்வுகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் பாராட்டுகள். தற்போதைய ஒத்துழைப்புகளை மேலும் ஆழமாக்குவது குறித்தும் இரு நாடுகளினதும் மக்களினதும் பிராந்தியத்தினதும் நன்மைக்காக இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆராய்ந்தோம் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த பல விடயங்கள் குறித்து இரு வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 39,698 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் தற்பொழுது 16,766 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இந்த மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4,792 நோயாளர்களும், மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் 4,091 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணம் கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 4,012 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாண பண்ணை சுற்றுவட்ட பகுதிகளில் இன்று காலை சிரமதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுகாதார தரப்பினர், போலீஸ், ராணுவத்தினரின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்நடவடிக்கையில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் பிளாஸ்டிக் சேகரிக்கும் கூடைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா. பிரதீபன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் அருள்ராஜ், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சுதர்ஷன், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன், ராணுவ போலீஸ் உயர் அதிகாரிகள், கடற்படையினர், சுகாதார உத்தியோகத்தர்கள், யாழ் மாநகர சபை ஊழியர்கள் என இந்த நிகழ்விலே பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் சுமந்திரன் தேசிய பட்டியல் ஊடாக செல்லாமல் போட்டியிட்டு பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என
அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தம்பி சுமந்திரனுக்கு ஏகேடி ஜனாதிபதியோட பேசுறதுக்கு தமிழ் மக்களா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கின்றது. நட்பை, அன்பான உறவை, அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி தந்திரமாக, புத்திசாலித்தனமாக ஒரு அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குவதற்கு தம்பி சுமந்திரன் முனைய வேண்டும். அதை விடுத்து பார்ப்போமித் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தேர்வையே இல்லை. அந்த கதையெல்லாம் இப்போ தேர்வை இல்லை. தம்பி சுமந்திரனும் சாணக்கியனும் பார்ப்போமித் கிடைக்கவில்லை அல்ல பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பார்ப்போமித் சம்பந்தப்பட்ட தகவலை பெற்று மக்கள் முன்னிறுத்தி மற்றவர்களை தேர்தலிலிருந்து புறந்தள்ளலாம் என்று கனவு காண வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இன்றைக்கு அது இல்லை பிரச்சனை. தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிரம்ப இருக்குது. எங்களுக்கு தெரியும், அம்பாந்தோட்டை ரீஅக்ரிமெண்ட் எல்லாம் தெரியும். இதை விட கையெழுத்துறதுக்கு கோடி கோடி வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும் என்னவெல்லாம் நடந்த. அது மாத்திரம் இல்லை, சஜித் பிரேமதாசாக்கு ஜனாதிபதி தேர்தலில் 25 கோடி என்று சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கனகதைகள் இருக்குது. இதுகளை பற்றி நாங்கள் பேசுவோம் இல்லை, கதைக்கவும் இல்லை. அது இல்லை. நீங்கள் ஜனாதிபதியுடன் பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த அழகான தமிழர் தேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. அதை விடுத்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் ஒன்றாக நின்று தேர்தலில் களமாட வேண்டும். அப்பொழுதுதான் சிங்கள தேசிய கட்சிகளை தமிழர் தேசத்திலிருந்து விரட்டலாம், கலைக்கலாம். அனைத்து தரப்பினரும் தம்பி சுமந்திரன் உட்பட நேரடியாக பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்வதுதான் சிறந்தது. அனைவரும் தங்களுடைய நேர்மைத்தன்மை, தங்களுக்கு மக்களிடம் இருக்கும் ஆதரவு, இது சம்பந்தப்பட்ட விடயங்களில் துணிவாக மக்கள் முன் வந்து பாருங்கள். உங்களுக்கு மக்கள் எப்பேற்பட்ட விருப்பங்களை தெரிவிக்கின்றார்கள் என்பது அப்பொழுது தெரியும். நீங்கள் பார்ப்போமிட்டை எடுத்து பார்ப்போமிட் சம்பந்தமாக கதைச்சு வேறு பல விடயங்களை தனிப்பட்டவர்கள் மீது சேறு அள்ளி வீசி நீங்கள் தேசிய பட்டியலில் தம்பி சுமந்திரன் தேசிய பட்டியலில் வரலாம் என்று கனவு காண வேண்டாம். அது மிகவும் முறைகேடான ஒரு விடயம். முடியுமாயிருந்தால் நீங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் எந்த கட்சி சார்பில் நின்றாலும் நின்று மக்களின் வாக்களை பெற்று பாராளுமன்றம் சென்று பேசுவதுதான் ஒரு நேர்மையான ஒரு நாணயமுள்ள அரசியல்வாதிக்கு அழகாக இருக்கும். அதை விடுத்து வேறு மற்றவர்களை எல்லாம் மிரட்டி விரட்டி பார்ப்போமிட்டை பற்றி அவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு நீங்கள் தேசிய பட்டியலில் சென்று பாராளுமன்றம் செல்லலாம் என்று கனவு காண வேண்டாம். அது மிகவும் தவறானதொரு விடயம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்வதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலானது 2வது நாளாகவும் இன்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ப்ரூயர் இவர்கள் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் மற்றும் IMF பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்களின் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று வழியில் செல்வதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குற்றங்கள், மோசடிகள் மற்றும் பிற சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான பல உயர்மட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கான விசேட கூட்டம் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. பொது பாதுகாப்பு அமைச்சின் புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர் ரவி செனவிரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நடைபெற்று வரும் மற்றும் தடைப்பட்ட விசாரணைகளை ஆராய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர்.
தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் டிஐஜி நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். அரசியல் செல்வாக்கு காரணமாக ஏதேனும் விசாரணைகள் தடைப்பட்டுள்ளதா என்று கேட்டறிந்த செயலாளர் ஏதேனும் தாமதங்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். எந்தெந்த விசாரணைகளை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்படக்கூடிய வழக்குகளை அடையாளம் காண வேண்டும் என்பதையும் கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது பல முக்கிய விசாரணைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி விசாரணைகளை திறம்பட தொடர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய அறிக்கை தயாரிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அரசாங்கம் மதுபான சாலை அனுமதிகளை தடை செய்கின்ற போதும் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றினை தொடர்ந்து திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை உடனே நிறுத்துமாறு கோரி கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் மாலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீர்வேலி பகுதியில் அகத்தியர் இந்து கல்லூரி, கந்தசுவாமி கோவில் என்பவற்றுக்கு அருகிலே குறித்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளதனால் பாடசாலை மாணவர்கள் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இதனை உடனடியாக நிறுத்த கோரியும் பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த விடயம் வழங்கிய மகஜர் ஒன்றினையும் கோப்பாய் பிரதேச உதவி பிரதேச செயலர் சஞ்சீவன் ராதிகாவிடம் பொதுமக்கள் கையளித்துள்ளனர். நீர்வேலி சின்னத்துரநாதன் நீர்வேலியில் மதுக்கடை திறப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எதிர்த்து இந்த கிராம மக்கள் பிரதேச செயல் காரியாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகஜர்களை ஜனாதிபதி கவர்னர் அவர்களுக்கும் அனுப்ப இருக்கின்றோம். கிராமிய சூழ்நிலையில் இருக்கின்ற விவசாய நிலங்கள், மாணவர்கள், இரவிலே பிரயாணம் செய்கின்ற பெண்கள், எமது கிராமம் விதவைகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்ட குடிமக்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே மதுபான கடை திறப்பதை மக்கள் அனைவரும் விரும்பவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கிராமம் நீர்வேலி தெற்கில் இப்படி ஒரு கடை துறந்தா எங்களுக்கு அனாத்தம். எனக்கு காதுங்களாது. நான் விவசாயம் நெல் வைக்க போகலப்போ எங்களுக்கு சித்திரவதை. ஆனால் நாங்கள் போகும்போது வாக்களை பார்த்து தான் போடுறது. இப்போவே அங்கே தென்னம்பிள்ளைக்கு பிசுங்கான எல்லாம் போத்தில் உடைச்சி குத்தி போடுறதும் வியர்ட்டின்களும் கிடக்கிறதும் நாங்கள் அக்கறைக்கு போவது குறைவு. இப்போ ஏனெண்டா எனக்கு உதவி இல்லை, ஆம்பளை உதவி இல்லை. நான் தான் தனியாக வயலுக்கு போகிறதும் பாரதும். அப்படி இருந்து ஏற்கனவே இந்த 2-3 குடும்பத்தால் நான் நீர்வேலியில் பிரச்சனைப்பட்டு இப்போவும் வழக்கு நடக்குது. காது மிஷினும் பறிபட்டு நான் பயந்து தான் போகிறது. இப்படி இதுவும் வந்தால் நாங்கள் உயிருடன் இருக்க முடியாது. பிள்ளைகளும் பயம், பேர பிள்ளைகளும் வளர்கிறார்கள். சின்ன பிள்ளைகளும் பார்த்து பழகும். பொம்பளை பிள்ளையும் இருக்குது பேத்தி. குடிகாரது நம்ம பிள்ளைக்கு அதுக்கு இதுக்கு நின்றால் எங்களுக்கு அனாவசியமான பிரச்சனை வராமல் மேலும் நீங்கள் பாதுகாக்கிறது எங்களுக்கு நல்லம். ஆனபடியாக உங்களை நான் தயவாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த இப்படியான இது வேண்டாம். வேறு ஒரு கடையை, ஒரு புடவை கடையை, சாப்பாட்டு கடையை போட்டிருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். போய் அயலட்டையில் போய் வேண்டி சாமானை வேண்டி கிண்டி சாப்பிடலாம், எதுவும் செய்யலாம். ஆனபடியால் இந்த மதுவான இது உங்களுக்கு வேண்டாம். இப்போவே எங்களுக்கு செத்தா விடுதான். நாங்கள் 10 வழியாக போய் பாருங்க. இப்போ கால் வைக்கலாது எடுத்த வச்சு மாடுகள் ஓடுதன்று போனால் பிசுங்கான்கள் குத்தி வச்சு கிடக்கும். எல்லவோ நீங்கள் ஒத்துழைச்சி செய்தால் எங்களுக்கு மிகவும் நல்லது. நாங்கள் இப்போ வயல் உழவு வேணும். பிசுங்கானா பார்க்குறதோ, வயலை உழுவுறதோ, பொறுக்கிறதோ படியங்கள் எல்லாம் அட்டகாசம். அது புதன், சனி, ஞாயிறு காணும். அவர்களுக்கு தெரிய தருவது என்னவென்னு சொன்னால், இப்போ எங்களோட கிராமத்திலேயே வந்து இந்த சில இளந்தலைமுறையெல்லாம் இந்த குடிக்கு மது போதை ஒவ்வொன்றுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு எல்லாம் எங்களோட இளந்தலைமுறையான பெண் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிரிஞ்சு காணப்படுது. நிறைய வழக்கு நடக்கிறது இந்த மது போதையால் தான் பிரிஞ்சு காணப்படுது. என்னுடைய குடும்பமும் எனக்கு 4 பிள்ளை. என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போட்டேன் 4 வருஷமா. அதுக்கு காரணமே இந்த குடி தான். அதே மாதிரி சின்ன வயசில் எவ்வளவோ பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. சின்ன பிள்ளைகள் எங்களோட மூத்தவருக்கு 17 வயது. அவற்றை வயசான பிள்ளைகள் கூட இவ்வளோ பேர் அந்த போதைகளுக்கு தான் அடிமையாக இருக்கணும். ஸ்கூலே போகாமல் நிற்கணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்படியான பிரச்சனை தான் நடைபெறுது. இதுக்கு காரணம் வந்து இந்த மது போதை நடத்துகிற இடங்கள்லாம் இதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. ஒவ்வொரு தட்ட குடும்பமும் சந்தோஷமாக நிலையாக ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இந்த மது போதை சாலை வேண்டாம் எங்களுக்கு. இதை இல்லாத ஒழிக்க வேண்டியது உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய கடமையாக இருக்கிறபடினால
எங்களோட கவலைகள் எல்லாத்தையும் எங்களோட வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே இதுதான். ஒரு குடும்பம் பிரிகிறதுக்கு முதலாவது காரணமே இந்த மது தான். அது இல்லாமல் ஒழிக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். யாழ் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளராக அருந்தபபாலன் நிறுத்தப்பட வேண்டும் என காங்கிரசுந்துறை தொகுதி அமைப்பாளர் சபரிமுத்து ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் தமிழ் மக்கள் கூட்டணி காங்கிரசுந்துறை தொகுதி அமைப்பாளரும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமாகிய சபரிமுத்து ஸ்டாலின் உங்களை மீடியாவுடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊடக சந்திப்பானது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நான் காங்கேசந்துறை தொகுதி சார்பாக போட்டியிட உத்தேசித்திருக்கின்றேன். இதற்கான தேர்வு இன்று மாலை 4:30 மணி அளவில் இதற்கான குழு கூடி ஆராய இருக்கின்றது. அதன் பின்புதான் எமது யாழ் மாவட்ட வேட்பாளர்களுக்கான அறிவிப்பு வெளியில் வர இருக்கின்றது. முக்கியமாக எனக்கு இந்த தேர்தலிலே இடம் கொடுத்து வேட்பாளராக நிறுத்தினால் நான் இதுவரை காலமும் காங்கேசந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் இறங்கி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றேன். ஆகவே மக்களின் ஆதரவு நிறைய எனக்கு காணப்படுகின்றது. அவர்களின் வாக்கு மூலமாக நான் வென்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தேசம் என்னிடம் இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் 5 விடயங்களை நான் மனதில் கொண்டு செயல்பட இருக்கின்றேன். முதலாவது விடயம் என்னவென்றால் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இருந்து தேச துரோகிகளினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்வெட்டு கலாச்சாரம் இவற்றை வடக்கு கிழக்கிலிருந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எந்தொரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் இவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தவறிவிட்டார்கள். ஆகவே எனக்கு பாராளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததென்றால் 2 வருடங்களுக்குள் கூடுதலாக 2 வருடங்களுக்குள் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்துக்கான முடிவினை என்னால் காண முடியும் என்பது உறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கின்றது. அதேபோல் போதவஸ்து பழக்கம் எமது இளைஞர்கள் மட்டுமல்லாது இன்று யுவதிகள் கூட போதவஸ்துக்கு அடிமையாகி தங்களது வாழ்வை இழந்து வருகின்றார்கள், தற்கொலைகள் செய்கிறார்கள். போதவஸ்திற்கு அடிமையானவர்கள் யாழ் மாவட்டத்திலே கூடுதலான தற்கொலைகளை மேற்கொண்டு தங்கள் உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள். இதனால் அவர்களின் குடும்பம் தாய் தகப்பன் கண்ணீர் சிந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுவரை காலமும் எனது வேலை திட்டத்தின் கீழ் இந்த போதவஸ்து பழக்கமான விடயங்களுக்கான கிராமமாக சென்று சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே இனிவரும் காலங்களில் இதற்கான முற்றுமுழுதான தீர்வை நாங்கள் காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலத்தில் இதே 2 வருடங்களுக்குள் நான் இதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுப்பேன் என்ற உறுதி கூறுகின்றேன். அதேபோல் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போகின்றது. வற்புணர்வு, கொலை என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களில் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. இவைகள் வெளிவராத விடயங்களாக கூட இருக்கின்றன. வெளிவந்தது ஒரு சில, ஆனால் வெளிவராமல் இருக்கிறது நிறைய. ஆகவே பெண்களுக்கான பாதுகாப்பு, முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். ஆகவே அதையும் நான் செய்து முடிப்பேன் என கூறிக்கொள்கின்றேன். மற்றது விதவைகளுக்கான வாழ்வாதார பிரச்சனை. இன்று கணவனை இழந்து கணவன் படுக்கையில் இருக்கின்ற குடும்பங்கள் எவ்வளவோ வாழ்வாதார பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்வையும் எனது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என கூறிக்கொள்கின்றேன். மற்றும் எமது கல்வி சார்ந்த விஷயம், இன்று கல்வி மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே
எமது தமிழ் மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கல்வி மேம்பாட்டு திட்டத்தையும் நாம் வளர்த்தெடுப்பேன் என கூறிக்கொண்டு இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.